நம்மளோட விவாக சங்கமம் 2ஆம் முறை நம்ம வந்திருக்கோம். உங்க எல்லாரும் என்ன நினைச்சு வந்திருக்கீங்களோ அது நல்லபடியா திருப்தியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். சோ விவாக சங்கமம் இதுக்கு பக்கத்துல இருக்கிற ராமாஸ் கேஃபேல கரெக்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம்ல பண்ணோம். என் பேரு சங்கர் கணேஷ். நான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். உங்கள பலருக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த விவாக சங்கமம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த கம்பெனி தான் சொல்ல முடியாது. இது ஒரு சங்கம். இது ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். இது பிராப்தம் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். எத்தனையோ பேருக்கு அவங்களோட பரம்பரையா ஒரு வழிவழியான ஒரு அதாவது ஒரு வம்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திருமணம் என்கிற ஒரு பந்தம் அதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்திருக்கிறோம். இந்த 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி திருமணம் என்று சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொல்லுவோம். இது நம்ம வீட்டுல ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா அது எப்ப நடக்கும்னு தெரியாம ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். பலருக்கு கல்யாணம் நடந்து நல்லபடியா இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி அந்த கேட்டகரிக்கு போறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்னைக்கு சண்டே, அதுவும் மெயினா இண்டிபெண்டன்ஸ் டே ஆயிட்டு சில பேர்லாம் பிக்னிக் போறாங்க, சில பேர்லாம் டிராவல்ஸ், சொந்த வீடு, சொந்த இடத்துலாம் போறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்னோட பையனுக்கு என்னோட பெண்ணுக்கு ஒரு நல்ல வகையில திருமணம் நடக்கணும்னு ஆர்வத்துல வந்திருக்கீங்க. உங்க டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட மணி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ வெல்கம் அகைன் உங்களை இந்த விவாக சங்கம் வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடியிருக்கோம், நல்லதே நடக்கும். அதுவும் இந்த காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு திருக்கோயில்கள் இருக்கிற புனிதமான ஸ்தலம். இந்த இடத்துக்கு நீங்க வெளியூர் தான் வந்திருக்கீங்க. எத்தனை பேர்ல வெளியூர் வந்திருக்கீங்க? காஞ்சியில வெளியூர் வந்திருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 நிறைய பேர் 65% என்னவோ வெளியூர்ல வந்திருக்கீங்க. மேக்ஸிமம் சென்னை, கரெக்டா? சென்னை மேக்ஸிமம், இல்லாட்டி வெள்ளூர். வேற எதாவது உங்களுக்கு நீங்க ஆற்காடு, நீங்க வந்தபாசு சரிங்களா? சரி, வேலூர் விழுப்புரம், வெரி குட். ஸோ விழுப்புரத்துல வந்திருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இல்லைங்களா? விழுப்புரம். இந்த விவாக சங்கம் என்ன பண்றோம்? மொத்தம் 5 டைப்ல ஒரு ஹெல்ப் பண்றோம். விவாக சங்கமுடைய சர்வீஸ் முதல்ல 5 விஷயம் புரிஞ்சுக்கலாம். இதை நீங்க கேட்கலாம் வேணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ். நம்ம கிட்ட ஆபீஸ், தனியா ஆபீஸ் இருக்கு. எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. சென்னையில அசோக் நகர்ல we have a separate office. We are maintaining the files, process, even engagement நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ். மீட்டிங், ஒரு பொண்ணு பையன் மீட்டிங் நடத்தக்கூடிய அளவுல நம்ம ஆபீஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அலுவலகம். இரண்டாவது வாட்ஸ்அப் மொபைல் யூசேஜ். உங்க வீட்ல இருந்தே உங்க மொபைல் மூலமாவும் வாட்ஸ்அப் மூலமாவும் வரங்களை நாங்க தெரியப்படுத்துறோம். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் மூலமாவும் யூடியூப் மூலமாவும் ஆப் மூலமாவும் உங்களுக்கு வரங்களை நீங்க பார்த்துக்கலாம் வீட்ல இருந்தே. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் ஜோதிடம். அதாவது மெயினா கல்யாணம், திருமணம் அப்படின்னா ஜோதிடம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஜாதக பொருத்தம் இருந்தாதான் அவங்க வரங்களை பேசி முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் ஏற்படுறதுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா ஜாதகம் பொருத்தம். அதுக்கு எங்களோட அஸ்ட்ராலஜி பேனல், அஸ்ட்ராலஜி சர்வீஸ் 3வது. இதை கரெக்டா நீங்க 5 பாயிண்ட் கரெக்டா யாராவது சொல்றீங்க, உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. 4வது பாயிண்ட் சுயம்பரம். இதுதான் சுயம்பரம். இப்போ நீங்க பெண்ணோட பையனோட அம்மா அப்பா வந்திருக்கீங்க, சில பேர் பையனை கூட்டு வந்திருக்கீங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சோ இப்படி இருக்கிற ஒரு அறிமுகப்படுத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே நீங்க டைரக்டா பேசலாம். பேசி உங்க வரனை முடிக்கலாம். இங்க முடிக்கிறதுனா என்ன? ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாக். சோ இப்படி ஒரு விஷயம் அதாவது இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரியுது இந்த விஷயங்கள், எஜுகேஷன், லொகேஷன், அவரோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே டைரக்டா பேசலாம். இது ஒரு இனிஷியேட்டிவ். டிஃபரெண்ட் லொகேஷன்ல நடக்கும்போது அங்க இருக்கிற வரங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன? அசிஸ்டன்ட் சர்வீஸ். இப்போ எங்களோட ஸ்டாஃப் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேரும் பர்மனண்டா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம பேசுறதை விட இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க பேசி உங்களுக்காக பேசி உங்க வேலையை முடிச்சு கொடுத்தா நல்லா. அது அசிஸ்டன்ட் சர்வீஸ். இது ஒன்லி அவைலபிள் இன் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். இருந்தாலும் சில்வரா இருந்தாலும் நீங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா போன்ல அட்டென்ட்
பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ் சொல்றதுல அந்த 7 பேரும் ரெடியா இருக்கும். ஸோ இட்ஸ் டீம் ஒர்க். ஸோ மொத்தம் 5 சொல்லியிருக்கேன். இன்னொரு நான் சொல்லிடுறேன். அதை யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா யூ வில் கெட் எ கிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அலுவலகம் ஆஃபீஸ். ரெண்டாவது வாட்ஸ்அப், யூடியூப், ஆப், அந்த மாதிரி டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். இப்பெல்லாம் ஒரு பெரிய ஏஐ வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. மூணாவது வந்து அஸ்ட்ராலஜி சர்வீஸ். நாலாவது வந்து சுயம்பரம். அஞ்சாவது அசிஸ்டன்ட் சர்வீஸ். சரி, இப்ப யார் சொல்றீங்க? 5 கரெக்டா யார் சொல்றீங்க? கை கொடுப்பஸ் யார்? 1 2 யார்? பெண்கள் ஃபர்ஸ்ட் முடிவு கொடுக்கலாம். சொல்லுங்க. ஓகே, குட் மார்னிங் சார். அண்ட் சர்வீஸ் பத்தி சொன்னாங்க. நாங்க 1 இயரா இதுல அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். we are satisfied about your 5 services. சார் சொன்ன 5 விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் நாங்க நேரே போய் பார்த்துருக்கோம். நிறைய ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு சார் சொன்னது உண்மைதான். ஆஃபீஸ் இருக்கு. ரெண்டாவது வாட்ஸ்அப் குரூப் ஃபிளாஷ் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம்னா ஃபிளாஷ் பண்ணி ரெண்டாவது சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது சர்வீஸ் சார் சொன்னது வந்து சுயம்பரம் சொன்னாங்க. சுயம்பரம் நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஃபோர்த் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜி தான் தேர்ட் சொன்னீங்க. சாரே அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மற்ற யாரையும் தெரியாது. அடுத்த ஃபிஃப்த்தா நீங்க சொன்ன அசிஸ்ட் சர்வீஸ். அசிஸ்ட் சர்வீஸ் நல்ல ஒரு கேரக்டர். சோ 5 பாயிண்ட் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. லாகின மெம்பர் அதனால அசிஸ்ட் சர்வீஸ் சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கற ஃபீட்பேக் நான் எடுத்துக்கிறேன். Thank you so much. நீங்க நல்லா கிளியரா சொல்லுங்க. இத வந்து நான் கொடுக்கிறத விட